guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அன்னம் சீரியல்ல என்ன மாதிரியான பரபரப்பான ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ அன்னம் சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் சீரியலை வந்து மாற்றி வேற கதைக்களமாக வந்து கொண்டு போகிறாங்க போல இருக்கு. அதனால தான் வந்து இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு சின்ன பொண்ணை வந்து இந்த கதைக்குள்ளே வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இப்போ புதுசாக மலேசியாவிலேருந்து வந்து இறங்கியிருக்காங்க இல்லையா ஒரு குடும்பம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சண்முகத்தை வந்து பழி வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ நானுமே வந்து ஆரம்பத்தில் பார்த்தோன்னே நினச்சேன் என்னமோ நடக்க போகுது போல இருக்கு, இந்த குடும்பம் புதுசாக வந்திருக்கு, நிச்சயமா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இப்போ அது வந்து கரெக்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, அவங்க எல்லாருமே வந்து சண்முகத்துக்கு ரொம்பவே க்ளோஸ். அதாவது சண்முகத்துடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் சுந்தரம் அப்படிங்கிற அந்த ஆள். ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்தோடனே சண்முகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவங்கள வந்து அன்பா வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கிட்டையுமே வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி இது என் ஃப்ரெண்டு, இது அவங்க அம்மா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பழி உணர்ச்சி வந்து இவங்க யாருக்குமே வந்து தெரியலை. சண்முகத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க கிளம்பி வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு எதுவுமே தெரியலை. எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அண்ணத்தை பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே வந்து இந்த பொண்ணு இங்கே எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. ஸோ அண்ணமுமே நேராக அவங்கள பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கேட்குறாங்க, இந்த பொண்ணு இங்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா நான் சொன்னேன்லம்மா என் வீட்டு கடைசி மருமக, என் வீட்டு சின்ன மருமக அப்படின்னு சொல்லிட்டு, அது இவதாம்மா, அண்ணன் இவ பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மாம்மா இவங்க எங்கே இப்போ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன அண்ணோ அவங்களும் அதே தான் கேட்குறாங்க, நீயும் இதே தான் வந்து கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, அட ஆமாம்மாம்மா, நம்ம காளி கோயிலுக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு வழி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நான் தான் வந்து இவங்களை வந்து கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சண்முகம், இந்த பொண்ணு தான் எங்களை வந்து கரெக்டாக வந்து இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டா, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஸோ பின்னாடி நிற்கிற இந்த ரம்யா அதுக்கப்புறம் செண்பகம் இவங்க ரெண்டு பேருக்குமே அப்படியே வயிற்றுச்சல் ஆகுது. ஏன்னா அன்னத்தை பற்றி ஒரு சின்ன விஷயத்த கரெக்டாக சொல்லிட்டா கூட வந்து அவங்களுக்கு பொறுக்காது இல்லையா. அதுதான் வந்து இப்பயும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி சொன்னதுனால பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் இவன் என்னத்தவோ அப்படியே பெருசாக கிழிச்சிட்டா, என்ன கூட்டிகிட்டு போய் தானே காமிச்சிருக்கா, இதுக்கு இவ்வளோ பில்டப் விட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரம்யாவும் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அண்ணத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இவங்க வேற யாரும் இல்லை அண்ணோ, இது வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சுந்தரம் இவன் பேர், இது அவங்களோட அம்மா, இது அவங்களோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஓ அப்படியா மாமா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஆனால் வந்து அந்த அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து காளியம்மன் கோயிலில் எனக்கு ஒரு முக்கியமான வேண்டுதல் இருக்குது, அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றாமல் என்னோட பழியை எதையுமே நான் தீக்காமல் வந்து இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக வந்து பேசுகிறாங்க. ஸோ இதனால் வந்து நம்ம அண்ணமாக இருக்கட்டும் சண்முகமாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே முகம் வந்து மாறுது. என்னடா இவங்க என்னமோ பேசுகிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க பார்த்தீங்கன்னா சுயநினைவுக்கு வந்துட்டு அப்படியே வந்து மழுப்புறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சண்முகம், நான் இப்படி சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் அதை வந்து ஏற்றுக்கிறாரு. ஆனால் நம்ம அண்ணத்தினால அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு வந்து தோணுது. இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயிலேருந்து அந்த ஒரு சின்ன பொண்ணு வேற கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நான் வந்து வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அந்த சின்ன பொண்ணையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த சின்ன பொண்ணு தான் இப்போ இவங்க எல்லாருமே வந்து காப்பாற்ற போகிறாங்க. ஏற்கனவே நமக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரொமோ மாதிரி காமிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி சண்முகம் குடும்பத்துக்கு வந்து எந்த விதமான ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம அண்ணன் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து அவங்க செல்லில் தீ பிடிச்சிருக்கோம். அப்போ கரெக்டாக அண்ணத்துக்கு வந்து அந்த ஒரு சின்ன குழந்தை தான் வந்து அம்மன் ரூபத்தில் வந்து அந்த தீயை வந்து அணைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் உன் கூட உன் வீட்டுக்கு வரவான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால அண்ணமும் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இனிமே தான் வந்து அம்மனுடைய ஆட்டம் எல்லாமே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இதுக்கு காரணம் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை வந்து விரட்டி அடிக்கணும், இன்னொரு அதே மாதிரி ரம்யாவுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி கட்டுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியில் எங்கேயுமே வந்து போக வேண்டாம், ஸோ நம்ம சண்முகத்தை தான் வந்து திருவிழாவெல்லாம் எடுத்து நடத்த சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. இதனால நம்ம சண்முகம் ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து இந்த விஷயத்த நம்ம அண்ணத்துக்கிட்ட சொல்கிறாரு. இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கண்ணு, ஏன் அப்படின்னா இந்த திருவிழா வந்து விஷயத்த வந்து என்ன எடுத்து நடத்த சொல்லியிருக்காங்க, எவ்வளவோ வருஷமாக இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு நான் ரொம்பவே வந்து வேண்டிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக இப்போ எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால இந்த திருவிழா ரொம்ப நல்லபடியாக ரொம்ப ரொம்ப
ஜாம் ஜாம்னு நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடையுமே வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க மாமா, நீங்கள் இந்த திருவிழாவை நடத்தி வைக்க போகிறீங்க, அதனால நிச்சயமாக இந்த திருவிழா வந்து எல்லா சந்தோஷமும் நிறைஞ்சி இருக்கும் அது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அண்ணமும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ 2 பேருமே என்னதான் சந்தோஷமாக பேசிட்டு இருந்தாலும் நம்ம அண்ணத்தோட மனசில் ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுமாறிக்கிட்டே இருக்கு அவங்க அப்படி பேசுனதுனால. ஸோ நிச்சயமாக கூடிய சீக்கிரம் நம்ம அண்ணன் இதை கண்டுபிடிப்பாங்களா இல்லையா, அண்ட் அவங்களோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிருமா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம்.